மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. தொழுவும் போது ஜமாத்தில் பள்ளிவாசலில் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்தும் போது எதிரில் வந்து சுவர்லாம் கிடையாது தானே, சும்மா தட்டி வச்சு அடைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள அமைப்பில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தொழுவு பார்க்குறாங்க, அதில் போய் யாரோ எச்சி துப்பியிருக்கிறாங்க. இந்த சளி எச்சி வரும்ல, அதை வந்து துப்பியிருக்கிறாங்க. நேராக மூஞ்சிக்கு நேரம் ரசூல்லா நிற்கிறதுக்கு நேரம் அங்கே இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, உடனே தொழுகைக்கு முன்னாடி அவங்கள அதை சுரண்டி அந்த இடத்த சுரண்டி க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்களுக்கு சொல்கிறாங்க, இன்ன அஹதக்கும் இதா காம ஃபி ஸலாத்திஹி, உங்களில் யாராவது தொழுகையில் நிற்கிறதாக இருந்தால் ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் வந்து அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறார். அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்ட்ட உரையாடுகிறார். அதனால் ஃபலா எபுசுக்கன்ன அஹதுக்கும் கிபலத்திஹி, தொழுதுகிட்டு இருக்கும்போது கிப்லா திசையில் எச்சி துப்பாத. தொழுதுகிட்டு இருக்கும்போது தான், சும்மா நீங்கள் துப்பலாம். ரோட்டில் போயிட்டு என்ன செய்யலாம், கிப்லா பக்கம் வந்து எச்சி துப்புறது தப்பு கிடையாது. தொழுகையில் இருக்கும்போது மண்ணு தர தானே, தூணு துப்பி விட்ருவாங்க. முன்னாடி இருப்பாங்க, வாயில் சளி வந்துடும், எச்சி வந்துடும், அவ்வளோ சப்பையும் கடந்துட்டு ஓட முடியாது. இருக்கிற இடத்துல இந்த துப்பி விட்டுறது நேரம். அப்போ அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் மணல் தானே, மண்ணு தானே இருந்துச்சு, அதில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, ஃபலா எபுசுக்கன்ன அஹதுக்கும் கிபலத்திஹி, கிப்லா திசையை நோக்கி ஒருத்தன் எச்சியை துப்பிடாதீங்க. வலாக்கின் அன் எசாரிஹி, தொழும்போது கூட நமக்கு அப்படிலாம் வரும், வாயில் எச்செல்லாம் ஊரும்ல. சில நேரத்தில் வந்து அந்த பித்த நீர் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்ன செய்யும், எச்சி ஊறும். வாயில் வச்சுக்கிட்டே இருப்ப முடியாது, எப்படா சொல்லாமல் கொடுப்பாரு என்ன, அந்த மாதிரி பேர் ஒன்றும் உதவ முடியாது. என்ன தப்பிச்சு பெரிய கூட்டமாக இருக்குது, ஜும்மா மாதிரி இருக்குன்னு வைங்க, எத்தனை சப்பை கடந்து எப்படி வெளியே போகிறது. ஒரு சின்ன ஒரு செப்பு 2 செப்பாக இருந்தால் கூட என்ன செய்யலாம், அப்படி கடந்து ஓடி போயிடலாம். பெரிய கூட்டமாக இருந்துச்சுன்னா அப்போ அவன் படக்கூடிய அவஸ்தை, அந்த கஷ்டமெல்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி துப்புறதா இருந்தால் இடது பக்கம் துப்பிக்க, தூண் துப்பிக்க, கீழே மண்ணு தானே, துப்பி முடிக்க. தொழுதுகிட்டு இருக்கும்போதே வாயில் எச்சி ரொம்ப அதிகரித்து விட்டதுன்னு சொன்னால், தொழுது கொண்டு இருக்கும் பொழுது வலாக்கி நான் எசாரிகி, எச்சியை வந்து இடது பக்கம் துப்பிக்கிறேங்கன்ட்டாங்க. தகுத்த கதமைகி, அல்லது பாதத்து கீழே துப்பிக்க. எச்சி வருதுன்னா நின்றுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கும்போதே நல்லா குனிஞ்சி கால் கடியில் துப்பிட்டு மண்ணை போட்டு முடிக்கங்கிறாங்க. இது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கூட எல்லா இடத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? இது அந்த காலத்துக்கு சரியா, அவர் இங்கே போய் காலுக்குள்ள துப்புனா அது ரசூல்லா காலத்துக்கு சரியா, மணலில் போய் துப்பி போடலாம். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, கியாமத் நாள் வரைக்கும் வழிகாட்டணுமே. எல்லோரும் மணலில் இந்த மாதிரியான பள்ளியாசல்லாம் வரும்னு அல்லாவுக்கு தெரியுமே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட இருந்து சட்டத்தை எல்லாம் வர வைப்பான். இந்த மாதிரி வரும், மொசைக்கு வரும், மார்பிள் வரும், இந்த மாதிரியான சீட்டு போட வேண்டியதெல்லாம் வரும். அதில் இடது பக்கம் துப்ப முடியாது, கீழே துப்ப முடியாது, துப்புனா வெளியே பிடிச்சி போட்டுருவாங்க. முதல்ல நம்ம துப்பிட்டு நம்ம உட்கார முடியுமா, அதில் நமக்கு முடியாது. அதுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க அளவுக்கு தேவையே கிடையாது. ரசூலுல்லா காலத்துக்கு என்ன இல்லை, இப்போ இந்த சட்டம் தேவையில்லை. அவங்க வந்து மணலில் துப்பிட்டு போயிடலாம். நமக்காக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க மேலே ஒரு துணியை எடுத்து எச்சி ரொம்ப அதிகமாகிடுச்சா, தொழுகை விட்டு ஓட முடியாதா, அதில் துப்பி மூடி வச்சுக்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஓத முடியாது, கவனத்தில் இருக்க முடியாது, எப்படா முடிப்பாருன்னு நினைப்பாங்க. அதனால் ஏதோ கரைச்சி பிரித்து வந்து என்ன செய்யணும், எச்சி வந்துச்சுன்னா அதில் துப்பி வச்சுக்கிட்டுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு. வேறு என்ன தான் செய்கிறதுங்கிறேன். பார்த்தவங்களுக்கு 60 மாதிரி தெரியும். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை கடந்து போக முடியாத ஒரு நிலை ஏற்படும்போது என்ன தான் பண்ணுறது, தொழுகையை முடிச்சுட்டு ஓட முடியுமா? அந்த மாதிரி செய்யாமல் என்ன செய்யுங்க, இது மாதிரி செய்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில அதிகாரிகள் எல்லாம் பார்க்க போயிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வாயில் ஊறிச்சுன்னு வைங்க, அது இப்போ முதலமைச்சரை பார்க்க போயிருக்கும்போது இப்போ என்ன தான் பண்ணுவீங்க, அந்த இடத்துல இருந்து போய் எச்சுத்துக்கிட்டு வரேன்னு போக முடியுமா? அதெல்லாம் சில விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும், வேறு மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. அலட்சியப்படுத்துறதா இந்த டெக்னிக் கையாண்டுக்கிற வேண்டியதானே. அப்படி வாய்க்கில் வச்சுக்கிறீங்க, பின்னாடி வந்து கழுவி போட்டுருங்க, தோசிக்கிறீங்க. எவ்வளோ அழகான வழிகாட்டு. எதுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் தொழுகைக்கு தான் மேட்ரு. என்னென்னு கேட்டால், தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது கூட அப்படி சொல்லி காட்டுறாங்க. சும்மா அகத தரஃபர் இதாயி, அவங்களுடைய மேலாடையின் ஒரு பகுதியை எடுத்து இப்போ பசகபிஹி, அதில் துப்பி காட்டி, சும்மா ரத்த பாலகு அலாபாலின், அதை உன்னை இணைச்சி காட்டி, இப்படி செய்யப்பா. ஏன் எதுக்கு போய் துப்புற, கிப்லா திசையில் போய் துப்புற, கிப்லா திசையில் துப்பாத. முடிஞ்சால் இடது பக்கம் துப்பிக்கிட்டு போ, இல்லைன்னா காலுக்கு கீழே துப்பிக்கிட்டு போ. அதுக்கு முடியாத ஒரு நிலை வரும் என்பதற்காக வேண்டி இந்த வழியை சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்படி 2.5 கலந்து ஒன்றி போயிருக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியுமா? நம்ம தான் ஒன்றி போயிட்டோமே.
எச்சி வர்ற சரியாக வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு வந்ததா ஒன்றி போயிட்டா என்ன செய்யணும், ஒன்று எச்சி நம்மளை மீறி மிஞ்சிருச்சின்னு சொன்னால் நம்ம இறைவனோட ஒன்றி கலந்து விட்டோம் என்று சொன்னால் அது வாடு வடியத்தான் செய்யும். இப்படியே இருக்க சொல்கிறேன், இப்படி முடியுமா மனுஷனுக்கு? அப்படி எவனாச்சும் இருந்திருக்கிறானா? அப்போ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலை மீறி இருந்தால் அது நோய் தானே தவிர அது ஒரு பக்குவம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலை மீறி வடிஞ்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அது ஒரு வகையான நோய். கட்டுப்படுத்தலுங்கிற அந்த செக்ஷனில் மூளையில் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு தான் அதுக்கும் வழிகாட்டுறாங்க. இது வந்து நீங்கள் புகாரியில் 405வது ஹதீஸ்லையும் 417வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அப்போ இதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், அதாவது மனசில் வந்து எது சாத்தியமோ, மார்க்கத்தில் எது சாத்தியமோ அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுபோக இப்போ நம்ம தொழுகிறோம், தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு சீறிக்கிட்டு இப்படி வருது, தொழுதுகிட்டு நிற்கும் போது வருது, காலுக்கிட்ட வருது, அதில் ஒரு தேள் வருது. இப்போ என்ன செய்கிறது? நம்ம ஒன்றி போகிறதா என்ன பண்ணுறது? இப்போ ஒன்றி போகிறதா இருந்தால் நம்ம வாட தக்பீர் கட்டுற கண்ணு பார்க்குது, கண்ணு பார்த்தோன்னே ஒன்றி போக முடியுமா? ஒன்ற முடியாது, யாராலையும் முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போலி ஆன்மீகவாதியாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒன்றி தான் இருக்கணும், அது பாடு வந்துட்டு போகுது, நீ தொழுகையில் மூழ்கி போயிரு அப்படின்னு சொல்லலை. என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர கட்டளை இடுறாங்க. அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளை இட்டார்கள், பி கத்லில் அஸ்வதைனி, பாம்பையும் தேளையும் கொல்லுமாறு கட்டளை இட்டார்கள், ஃபி ஸலாத்தி, தொழுதுகிட்டு இருக்கும்போது பாம்பு வந்தாலும் என்ன செய்யணும்? எதை எடுத்து அடித்து உனக்கு முடியுமோ அடித்து கொண்டு விட்டு கிபிலா திரும்பாமல் என்ன செய்யணும்? அடிச்சுட்டு தக்பீரை கட்டிக்கிற வேண்டியதான். தேளை கண்டு என்ன செய்யணும்? இருக்கிற கொண்டு ஏதாவது போட்டு அடிச்சுவிட்டு தொழுகைலாம் முறிக்க வேண்டியதில்லை. தொழுகைக்கு உள்ளே இருந்துக்கிட்டே செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் அடி தேளை கொண்டாலும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், வெளியே போயிடலன்னு அர்த்தம். பாம்பை அடித்து கொன்றாலும் தொழுகை விட்டு வெளியே போயிட்டு புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் தொழுகைலாம் இருக்கிறீங்க, இடையில ஒரு இடையூறு வருது, ஒரே அடி அடிச்சுவிட்டு என்ன செய்யணும்? முடிஞ்சா என்ன கிடைக்குது அதை எடுத்து போட்டு அடிச்சுவிட்டு மரம் எடுக்கிற வேண்டியதான். சாவடிச்சு போடுங்க, கொண்டு விடுங்க, இது உத்தரவுங்கிறாங்க. எப்படி சொல்லலை? விரும்புனா கடிச்சிட்டு போ விட்டுருக்க, விரும்புனா சாவடி அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? இப்படி தான் நீ செஞ்சு ஆகணும். தேளு பாம்பை கண்டால் உன்னுடைய கடமை என்ன? தொழுகையில் இருந்தாலும் எத்தனை பேர் குழந்தைய வந்து துடிக்குமுங்க, இது இப்படின்னு சொல்லி தர்றாங்க. குழந்தை அழுதாலும் நம்ம தக்பீரை விடக்கூடாது, தொழுகை விட்டு விலகக்கூடாது என்றெல்லாம் பயானில் அவங்க வீட்டு பிள்ளைக்கு தான் செய்ய மாட்டான். மக்களுக்கு பயான் அப்படி செய்கிறது. மக்களுக்கு என்ன செய்கிறது? அந்த மாதிரிலாம் பயான் பண்ணி அப்படியே ஒரு சீன் காட்டு வாங்கி இது மாதிரி நான் நம்புகிறாங்கன்னு வைங்க, அப்புறம் பிள்ளையை பறி கொடுத்து நிற்க வேண்டியதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை திருமதியில் 355வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்க இமாமா இருந்தாங்கல்ல, இமாமா இருக்கும் பொழுது இந்த மாதிரி சமதரையில் நின்று தொழ மாட்டாங்க. ஆனால் நம்ம சமதரையில் தொழுகிறோம், இமாமு சமதரையில் நிற்பார், அதே மாதிரி தான் எல்லாரும் நிற்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க எப்படி தொழுதாங்கன்னு கேட்டால், மெம்பர் இருக்கு இல்லையா, மெம்பர் படி அதில் தான் தொழுவாங்க. இமாமும் உயரமாக தான் இருப்பாங்க. எப்படி உரையாற்றும் பொழுது உயரமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தொழும்போது என்ன செய்வாங்க? உயரமாக இருப்பார்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு மெம்பர் இருக்குன்னு வைங்களேன், அதில் ஏறி இப்படி பயான் பண்ணுறாங்கல்ல, தொழும்போது இப்படி திரும்பிக்கிடுவாங்க. வழங்குதா? தொழும்போது செவத்தில் தான் முற்ற அளவுக்கு தான் நிற்பாங்க, சைதாவுக்குலாம் இடம் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி மெம்பரில் நின்று கொண்டு கிப்லாவை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? நின்று கொள்வார்கள். ஓத வேண்டியெல்லாம் ஓதுவாங்க. ஓதிட்டு இப்போ ருக்கு செய்யணும்ல, இப்படி நின்றா இன்றைக்கி ருக்கு செய்ய முடியுமா? உங்களுக்கு இந்த இடத்துல நின்றீங்கன்னா உங்களுக்கு ருக்கு பண்ண முடியுமா? தலை இடிக்கும் செவத்தில். அப்போ ருக்கு பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தக்பீர் கட்டியிருக்காங்கல்ல, ருக்கு செய்யும் பொழுது இப்படியே பின்னாடி இறங்குவாங்களாம். அடுத்தபடியில் எப்படி இறங்குவாங்க? மெம்பரில் இருந்து கொண்டு என்ன செய்வாங்க? படியை விட்டு இப்படி கீழே இறங்குனா இப்போ இடம் கிடச்சிரும்ல, அப்படி ருக்கு செய்து விட்டு இன்னொரு படி கீழே இறங்கி சைதா செய்வாங்களாம். எப்படி செய்வாங்க? மேலே இருக்கும்போது நிற்பாங்க, நிற்கும் பொழுது நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் படியில். இவ்வளோ பெருசாக படி போட்டு வச்சுருப்பாங்க எல்லோரும். படின்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தான் இருக்காது, தொழுகலாம் முடியாது. மேற்படியில் 3 படிக்கும் சேர்ந்தா வேண்டாம் தொழுகலாம். மேலே உட்காருவாங்களே அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? தொழுகலாம் முடியாது. அல்லது நிற்குவாங்களே முதல் 2வது படியில், அதில் காலை வச்சு நிற்கலாமே தவிர ருக்கு செய்தாலும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மெம்பரில் இருந்து தொழுவாங்களா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை எல்லாரும் பார்த்து அறிவிக்க முடிஞ்சு. என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னா, முதல் சப்பில் உள்ள ஆளுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தெரியும். 2வது சப்பில் உள்ளவர் எப்படி பார்ப்பாரு? 3வது சப்பில் இருக்கிறவர் கையை உயர்த்தினார்கள் அறிவிக்க முடியும். இப்போ அறிவிக்க முடியாது. சமமாக இருந்தால் என்ன செய்ய முடியாது?
முதல் சப்பில் உள்ள ஒருத்தர் பார்க்க முடியுமே தவிர கடைசி சப்பில் இருப்பவரோ 2-3 சப்பை தாண்டி இருப்பவரோ அவருக்கு முந்தைய சப்பால் மறைக்கப்பட்டுருவார். சத்தம் தான் வரும், ரசூலுல்லாஹ்வுடைய அசைவுகளை பார்க்க முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அது காரணமும் சொல்லிட்டாங்க. எதுக்கு நான் இப்படி செய்கிறேன் என்றால் நீ தத்தம்மு, என்னை அந்த தொழுகையை அப்படி ஃபாலோ நீங்கள் பண்ணணும். ஃபாலோ பண்ணுறாந்தா கொஞ்சம் உயரமாக நிற்கணும். நான் உயரமாக நின்றா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நான் கையை உயர்த்துறேனா குனிகிறேனா, குனியும் போது எந்த மாதிரி இருக்கிறேன் எல்லாத்தையும் அனைவரும் பார்க்க வேண்டுமானால் அது உயரமான இடத்துல இருந்து செய்யணும் என்பதற்காக வேண்டி இப்படி செய்வார்கள். அப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது அப்படி பின்னாடி நகர்ந்து 2 ஸ்டெப்பு போனால் இது ஈடுபாடா? இவங்க சொல்லக்கூடிய இந்த போலி ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்களே அது மாதிரியான ஈடுபாடாக இருந்து அப்படி இறங்க இயலுமா? இன்னும் சொல்லப்போனால் பின்பக்கமாக இறங்குறதுக்கு ரொம்ப கவனம் வேணும். சும்மா இப்படி முன்னாடி நான் இறங்கிட்டு போயிடலாம், பின்னாடி இறங்கும்போது காலை தப்பாக வச்சா பிறண்டுருவோம், வணங்குதா? அப்போ எப்படி வைக்கணும், ரொம்ப கவனமாக அந்த இடத்துல இப்படி இருக்குது பார்த்து அப்படி கரெக்டாக வச்சா தான் அது ஒரு காலுக்கு அடுத்து ஒரு கால் வைக்கணும். 2 காலம் சேர்த்தலாம் வைக்க முடியாது, குதிக்கவும் முடியாது, முன்னாடி தான் குதிச்சுட்டு போயிடலாம். அப்போ எவ்வளவு கவனங்கள் அந்த இடத்துல செதறுது. இறைவனோட ஒன்றி போகிறது என்கிற தன்மையை விட்டு நம்முடைய கவனம் எந்த அளவுக்கு செதறி போகும், அவ்வளவு செதறினாலும் அது அவங்கள பாதிக்கலை. இது ஏன் இப்படி தான் இருக்க முடியும்? நான் தொழுகையை கற்றுத்தர்றதுக்கு உயரமான இடத்துல இருந்து கற்றுத்தருவதாக இருந்தால் இந்த முறையில் தான் செய்ய முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற விஷயத்தை இன்னும் சொல்லப்போனால் ஹாதா ஷானுஹு, இப்படி தொழுவது தான் அவங்களுடைய வளமையாக இருந்தது. தொழுகை அவங்க நடத்துகிற விதமே நம்ம ரசூலுல்லாஹ் சப்புல தொழுதாங்கன்னு எப்படி யாபத்துக்கு வரேன், இப்படி தான் யாபத்துக்கு வரும். இப்போ நம்ம எப்படி எந்த முறையில் பார்க்குறோமோ அது நினைவுக்கு வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொழுகை முறை அந்த மாதிரி இருக்கல. உயரமான இடத்துல இருந்து கொண்டு அவங்க தொழுவாங்க. ருக்கு செய்தா செய்யும்போது பின்பக்கமாக நடந்து என்ன செய்வாங்க, ருக்கு செய்தாவை தரையில் செஞ்சுட்டு அப்புறமேல் மறு ஏறிக்கிறாங்க. அது ஒரு முக்கியம். சைதா ஒரு ரகாத் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எந்திரிச்சிட்டு முன்னாடி ஏறி இப்படி வந்துடுறது. இவ்வளோ வேலை நடக்குது தொழுகையில். இப்போ 2.5 கலந்து ஒன்றது இருக்குமா இதில் இது சாத்தியப்படுமா? அப்போ இதில் நம்ம இன்னும் பொதுவாகவே இந்த தொழுகைங்கிற விஷயமே 2.5 கலந்து காட்டுதுங்க. எவ்வளோ மூமெண்ட் இதில் இருக்குது. 2.5